ஒரு எறும்புக்கும் கண்ணாடிக்கும் என்ன சம்பந்தம்? எப்போதாவது இதை பற்றி நீங்கள் யோசித்தது உண்டா? திருக்குர்ஆன்ல 27வது அத்தியாயமான சூரா அன்-நமில் அல்லாஹ் ஒரு மர்மத்தை ஒளித்து வைத்திருந்தான். அது 1400 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இன்று நமக்கு தெரிய வந்திருக்கு. படை வீரர்கள் ஒரு பள்ளத்தாக்கை கடக்கும்போது ஒரு எறும்பு மற்ற எறும்புகளிடம் சொன்னது. சுலைமானும் அவர்களது படைகளும் உங்களை உடைத்து ஹத்தமா விடாமல் இருக்க. இங்கேதான் ஒரு பெரிய கேள்வி எழுகிறது. ஒரு மனிதன் காலால் மிதித்தால் உடல் நசுங்கத்தானே செய்யும். எறும்பு ஏன் உடைக்கப்படுவோம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியது? பல நூற்றாண்டுகளாக மொழியியலாளர்கள் நசுங்கு என்ற வார்த்தைக்கு பதில் உடைத்தல் என்று விவரித்து வந்தனர். நவீன மைக்ரோஸ்கோப்புகள் வந்த பிறகுதான் ஒரு அதிர்ச்சியான உண்மை தெரிய வந்தது. பூச்சியியல் வல்லுநர்கள் கண்டுபிடித்தார்கள், எறும்பின் உடலில் எலும்புகள் கிடையாது. அதன் முழு உடலும் எக்ஸோஸ்கெலிட்டன் எனப்படும் வெளிப்புற கூட்டால் ஆனது. இந்த கூடு கைட்டன் என்ற ஒரு வேதிப்பொருளால் ஆனது. இது கிட்டத்தட்ட கண்ணாடி இலை அல்லது பீங்கான் போன்ற ஒரு திடமான பொருள். இதன் மீது அழுத்தம் கொடுத்தால் அது வளையாது அல்லது நசுங்காது. மாறாக கண்ணாடி போல் உடைந்து சிதறி போய்விடும். அடுத்து அந்த எறும்பின் பாலினத்தை பார்ப்போம். குர்ஆன்ல அல்லாஹ் கூறுகிறான், காலத் நம்லத்துன். அரபியில் கால என்ற சொல் அவன் சொன்னான் என்று குறிக்கிறது. காலத் என்றால் அவள் சொன்னாள். அல்லாஹ் இங்கே பெண் பாலையை பயன்படுத்துகிறான். பல காலம் மக்கள் நினைத்தார்கள், இது ஒரு சிறிய எறும்பு தானே, இதில் என்ன ஆண் பெண் என்று. ஆனால் இன்று அறிவியல் சொல்கிறது, ஒரு எறும்பு புற்றுக்குள் ஒரு மாபெரும் இராணுவ கட்டுப்பாடே இருக்கின்றது. இதில் ஸ்கவுட்ஸ் ஆண்ட்ஸ் எனப்படும் உற்று பார்க்கும் எறும்புகள் தான் கூட்டத்திற்கு வழிகாட்டியாகும். இவை அனைத்துமே பெண் எறும்புகள் தான். ஆபத்து வரும்போது அலாரத்தை ஒலிக்கச் செய்வதும் இந்த பெண் எறும்பு தான். என்ன ஒரு துல்லியம் பார்த்தீர்களா? நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பறவைகள் மற்றும் விலங்குகளின் பாஷை தெரியும். அவர் அந்த எறும்பு சொல்வதை கேட்டு சிரிக்கிறார். அவர் ஏன் சிரித்தார்? அந்த எறும்பு பயந்து போய் ஓடும்போது கூட வஹும் லா எஸ் அரூன், அவர் அறியாத நிலையில் என்று சொல்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மிக சிறந்த ஒரு இறைத்தூதர் ஆவார்கள். அவர் வேண்டுமென்று எங்களை மிதிக்க மாட்டார், தெரியாமல் மிதித்து விடுவார் என்று அந்த எறும்பு சான்றிதழ் கொடுக்கிறது. ஒரு சிறிய எறும்புக்கே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நீதியின் மீது அத்தனை நம்பிக்கை. நண்பர்களே, ஒரு நுண்ணோக்கி கூட இல்லாத காலத்தில் ஒரு பூச்சியின் உடல் அமைப்பு கண்ணாடி போன்றது என்றும் அந்த சமுதாயத்தை வழிநடத்துவது ஒரு பெண் எறும்பு என்றும் குர்ஆனால் எப்படி சொல்ல முடிந்தது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், நம்முடைய அத்தாட்சிகளை உலகுகளின் கோடிகளிலும் அவர்களுக்குள்ளும் நாம் காட்டி வருவோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஒரு சிறிய எறும்பின் மொழியை கேட்டு அதற்கான பதில் தரும் இறைவன் நம்முடைய கவலைகளையும் பிரார்த்தனைகளையும் நிச்சயம் கவனித்து கொண்டு இருக்கின்றான். அடுத்த முறை நீங்கள் ஒரு எறும்பை பார்த்தால் அதற்கு உடம்பிற்குள் இருக்கும் அற்புதம் உங்களை சுபஹான் அல்லாஹ் என்று சொல்ல வைக்கும். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்து போர் நடந்துட்டு இருக்குது, அவங்களுக்காகவும் அந்த மக்களுக்காகவும் அதிகமாக நம்ம துவா செய்ய வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதா லைக் போடுங்க. அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போடுற லைக், நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் தான் நான் தொடர்ந்து இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் போட எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும்.